இயக்குனர் ப. ரஞ்சித் ஒரு சாதிவெறியன் என்று இல்தக்க சையா என்ற படத்தின் இயக்குனர் சதா நாடார் என்பவர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம், என்ன தொழில் என்ன, நாங்கள் எந்த மாதிரி உறவுமுறை வச்சிருப்போம், கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடையாளம். அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளாவில் மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே, நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துற சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்படமாது. ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி. நான் சட்டம் தெரிஞ்சவன். நீங்கள் விரும்புனா உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கலாம். பயிலோன் என்ன? சரி சரி ஓகே. நான் சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது, அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்றேங்க. அதுக்காக ப. ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சினிமா ப. ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் ஜாதி வெறி பிடிச்சதான் படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறதுனால நான் சாதி வெறியும் கிடையாது. இப்ப அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க? என்ன புரியல? இப்ப என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே 3வது பணக்காரர், அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு. அவர் நாடார்னு போடாதனால அவர் ஜாதி வெறி பிடிச்சவராயிருவாரா? சரி ஓகேண்ணே, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கறேன். சொல்லுங்க. உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன், சரிங்களா? அதுல வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.